போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி பல்கி பெருகி ஓங்கு புகழுடன் நிற்கும் இந்த ரெட் ஜெயின் குடும்பத்தின் ஒவ்வொரு வேரையும் விழுதையும் அழைத்து வணக்கத்துடன் நன்றியுடன் வாழ்த்தும் முயற்சி இது. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப அழகான ஒரு முத்தாய்ப்பான ஒரு ஏவி இருக்கு, அதை பார்த்துட்டு நிகழ்ச்சியை தொடங்க. கலை மொழியையும் கலாச்சாரத்தையும் மக்களோடு ஒன்று சேர்க்கின்ற ஒரு மகத்தான விஷயம். இலக்கியம், இசை, நாட்டியம், நாடகம் என வளர்ச்சியடைந்த கலையின் உச்சகட்ட வடிவம்தான் சினிமா. திரையெழுத்தால் தமிழர்களின் தலையெழுத்தை மாற்றிய வரலாறு தமிழ் சினிமாவிற்கு உண்டு. கத்தியின்றி இரத்தமின்றி சமத்துவத்திற்காகவும் சுயமரியாதைக்காகவும் யுத்தத்தை தொடங்கியது ஒரு பேனா. தமிழின் புகழை எத்தனை முறை பாடினாலும் தெவிட்டாது. அதுவரை புராண கதைகளையும் பழம்பெருமைகளையும் மட்டுமே பேசிய தமிழ் சினிமா மக்களின் உணர்வுகளை பேசியது. மாடு செய்த புண்ணியம் கூட இந்த மனுஷன் செய்யலையா? மானுட விடுதலையை பேசியது. முதுகெலும்புடைய மூட்டை வண்டி இழுக்கிறானே, குதிரைக்கு பதிலாக நரம்பு தெறிக்க ரிக்ஷா இழுத்து ஊனி போயிருக்கிறான். அடுத்த அரை நூற்றாண்டுக்கான அரசியல் பாதையை காட்டியது அந்த பேனாவின் வீச்சு. மொழியையும் கலையையும் மக்களின் மேம்பாட்டிற்காக அசாதாரணமாக கையாண்ட முத்தமிழ் வித்தகர் கலைஞர் அவர்கள் தன் எழுத்து மட்டுமல்லாமல் தயாரிப்பு, விநியோகம் என பல பரிமாணங்களை எடுத்த தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத மாபெரும் சகாப்தம். அந்த பேராளுமையின் கலைவீச்சு அடுத்த தலைமுறையிலும் தொடர்ந்து நம் இன்றைய தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் மேடை நாடகம், தொடர், திரைப்படம் என கலையை சமூக புரட்சிக்கான களமாக பயன்படுத்தினார். உழைக்க ஒரு வர்க்கம், உண்டு கழிக்க ஒரு வர்க்கம். இந்த சமூகம் மாற்ற ஒரு பெரிய புரட்சியை பண்ணணும். இத்தகைய கலை பாரம்பரியம் இன்று மூன்றாவது தலைமுறையாக சினிமாவை நேசிக்கும் ரசிகனாக நல்ல கதைகளையும் தரமான படைப்புகளையும் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற கலை மீது கொண்ட தீரா காதலுடன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பித்த தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட தயாரிப்பு நிறுவனம் ரெட் ஜெயன்ட் மூவிஸ். நான் ஜெயிக்கிறேன்னு தோக்குறேன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு மட்டும் கண்டிப்பா தெரியும், உண்மையா போராடுவேன். தயாரிப்பு மட்டுமல்லாமல் விநியோகத்திலும் தனக்கென தனி அடையாளத்துடன் வெற்றிகரமாக உயர்ந்து நிற்கும் ரெட் ஜெயன்ட் மூவிஸ் தமிழ் சினிமாவிற்கு நிழல் தரும் ஆலமரம். படைப்புருவாக்கத்தில் தரம், வியாபாரத்தில் அறம், திறமைகளுக்கான தளம் என அன்னார்ந்து பார்க்கப்படும் சினிமா முதல் அகிலத்தை ஆளும் சினிமாவில் மாபெரும் தொடர் வெற்றிகளால் இந்திய சினிமாவை ஆட்டிப்படைக்கும் மாபெரும் சக்தியாக உயர்ந்து நிற்கிறது ரெட் ஜெயன்ட் மூவிஸ். பிரம்மாண்ட தயாரிப்புகள், மாபெரும் வெற்றி படங்கள், காதல் காவியங்கள், தேசிய விருது பெற்ற படங்கள், பயப்படாதுல சாமி நம்மளை பார்த்துக்கணும், சமூக அக்கறை கொண்ட படங்கள் என இவர்களின் வெற்றி வரிசை தொடர்கிறது. டாக்டர் அனிதா, பயப்படாதீங்க, உங்க கூட நான் இருக்கேன். தொடமாட்டேன், விடமாட்டேன், உரிமையை தரமாட்டேன்னு நாட்டுக்குள்ள ஒரு போரே நடக்குது. இதெல்லாம் சாதாரணம்னு எடுத்துக்கிற அந்த எண்ணம் தான் இங்க எல்லாத்தையுமே சாதாரணமாக்கிடுச்சு. மாத்தியே ஆகணும். இந்த வெற்றிக்கெல்லாம் ஒரு மகுடமாக சமீபத்தில் ரெட் ஜெயன்ட்டின் பெருமை மிக்க 50வது வெளியீடு விக்ரம். சினிமா மீது கொண்ட காதல், நல்ல படைப்புகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற முனைப்பு, செய்யும் தொழிலில் நேர்மை. அன்று தன்னுடைய கலைப்பசிக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ரெட் ஜெயன்ட் மூவிஸ் நிறுவனம் இன்று தமிழ் திரைப்படங்களை உலகம் முழுக்க கொண்டு சென்று ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவின் வர்த்தக பசியை தீர்த்து கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். ஆரோக்கியமான ஒரு திரையுலகை நாம் வளர்க்க முடியும். கலையே தொழிலாயினும் அதை வெறும் பணி என செய்யாமல் தன் உயிரென செய்யும்
ரெட் ஜெயண்ட் மூவிஸின் வெற்றி பயணம் தமிழும் கலையும் வாழும் மட்டும் தொடரும்.